नारायण नारायण जय जय गोविंद हरे नारायण नारायण जय जय गोपाल हरे. நம்ம நாராயணியத்தில் ஆறாவது தசகமான விராட் புருஷ உற்பத்தியில் விராட் புருஷனுடைய உலக வடிவத்தை பார்த்துன்னு இருக்கோம். அதில் 8 ஸ்லோகங்கள் வரைக்கும் பாஷ்யம் பார்த்துருக்கோம். இப்போ 9வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். संसार चक्रमयि चक्रधर क्रियास्ते वीर्यं महासुर गणोस्ति कुलानि शैलाः नाट्यसरित्समुदयस्तरवश्च रोम जीयातितं वपुरणेर्वचनीयमीश. அப்பா சக்கரபாணியே, சங்கு சக்கரதாரியாக இருக்கிறதுனால அவர் சக்கரபாணின்னு அழைக்கப்படுறார். உன்னுடைய செயல்கள் இந்த சம்சார சாகரத்தை சக்கரத்தினுடைய சுழற்சியை கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்குது. அதாவது அதனுடைய பார்வையை குறைக்கிறதா இருக்குது. வீரியம் பெரிய அசுர கூட்டமாக இருக்குது. உம்முடைய எலும்பு தொகுதிகள் தான் மலைகளாக இருக்குது. உம்முடைய நாடிகள் தான் நதி கூட்டங்களாக பெறுகிறது. உம்முடைய ரோமங்கள் தான் மரங்களாக இருக்குது. ஈஸ்வரா, வர்ணிக்க முடியாத இந்த விராட் சரீரம் வெற்றியோடு விளங்கட்டும்பா அப்படின்னுட்டு பட்டர் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஈத்ருக் ஜகன்மய வபுஸ்தவ கர்ம பாஜாம் கர்மாவசான சமயே ஸ்மரணீயமாஹுஹு தஸ்யாந்தராத்மவபுஷே விமலாத்மனேதே வாதாலயாதிப நமோஸ்து நிருந்திரோஹான். வாதாள ஈஸ்வரனா குருவாயூரப்பர் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். நிறைய தசகங்கள் ஸ்லோகங்களில் வாதாளபுரீஸ்வரர், வாதாளயாதி இப்படியெல்லாம் பட்டர் சொல்கிறத நம்ம பார்க்க முடியறது. அப்போது உம்முடைய உலகமய வடிவான இந்த சரீரம் கர்ம மார்க்கத்தில் உள்ளவாளுக்கு கர்மங்களின் முடிவாக ஸ்மரிக்கத்தக்கது அப்படின்னு சொல்கிறார். ஈத்ருக் ஜகன்மய வபுஸ்தவ கர்ம பாஜாம் கர்மாவசான சமயே, கர்மத்தினுடைய வாசனையை அது அறுக்க வல்லதுங்கிறார். அதே மாதிரி அதன் அந்தராத்ம ஸ்வரூபியாக உள்ள சுத்த சத்துவமூர்த்தியான உமக்கு நமஸ்காரம். நோய்களை நீங்கள் போக்கி அருளுங்கப்பா. நிருந்தி ரோகான், என்னுடைய ரோகம் போக்கப்படட்டும்பான்னு வேண்டிக்கிறார் பட்டர். இதனுடைய நம்ம 6 தசகங்களை பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஓம் ஸ்ரீ தாமோதராய நமஹ. இப்போ அடுத்து 7வது தசகம் ஹிரண்ய கர்ப்ப உற்பத்தி, அதாவது பிரம்மாவை தோற்றுவித்தது. சுவாமி எப்படி பிரம்மாவை தோற்றுவிச்சார் அப்படின்றத இந்த 7வது தசகம் சப்தம தசகத்தில் நம்ம பார்க்க போகிறோம். एवं देव चतुर्दशात्मक जगद्रूपेण जातः पुनः तस्योर्त्वं खलु सत्यलोकनिलये जातोऽसि ताता स्वयं यं संसन्ति हिरण्यगर्भमखिल त्रैलोक्यजीवात्मकं यो भूत्स्फीतरजो विकारविकसन् नानासि सिस्रुक्षारसः. அப்பா தேவா, சதுர்தசாத்மக, தசம்னா 10, சதுர்னா 4. ஸோ சதுர்தசாத்மகன்னா 14 லோகத்துக்கும் நீங்கள் தான் அதிபதி. அந்த ஸ்வரூபமயமாக ஆவிர்பவித்த நீர் தாமே மறுபடியும் அதற்கு உச்சியில் சத்தியலோகத்தில் பிரம்மாவாக ஆவிர்பவிச்சிருக்கீர். இந்த 14 லோகமாகவும் நீர் தான் இருக்கீர், பிரம்மாவாகவும் நீர் தான் இருக்கீர். அந்த உருவத்தில் பூமி, ஸ்வர்க்கம், பாதாளம்ன்ற உலகத்துலேயும் உள்ள சமஷ்டி ஜீவஸ்வரூபியான ஹிரண்ய கர்ப்பம் அப்படின்ற பெயர் உள்ள விருத்தி அடைஞ்சுள்ள ரஜோகுண விகாரத்தால் நானாவிதமான சிருஷ்டியை செய்கிறதுல விருப்பமுடையவராக விளங்கினீரே. ஹிரண்ய கர்ப்பம் அகில திரைலோக்கிய ஜீவாத்மகம், நீர் தான் இந்த லோகத்தெல்லாம் உண்டு பண்ணீர். அப்படி உங்களுக்கு சிருஷ்டியை செய்யறதுல விருப்பமுடையவராக விளங்கினார் பிரம்மா அப்படின்னு சொல்கிறார் இந்த முதல் ஸ்லோகத்தில் 7வது தசகத்தில். இதையே மகாநாராயண உபனிஷத்தம் இந்த தாத்பரியத்தையே வேதாத்மனாய வித்மஹே ஹிரண்ய கர்ப்பாய தீமஹி தன்னோ பிரம்ம பிரச்சோதயாது அப்படின்னு சுவாமியினுடைய உற்பத்தியை பற்றி சொல்கிறது. இப்படி தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீமன் நாராயணாய நமஹ.